வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து ப்ரெட்டில் சில்லி ப்ரெட்டு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன். அந்த ப்ரெட்டை வந்து இப்படி குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி தான் வச்சுருக்குறோம். இப்போ வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டாச்சு. வெண்ணெய் சூடாயிட்டு இப்போ சூடான வெண்ணெயில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டி ஸ்லைஸ் ப்ரெட்டுகளை வந்து அதில் போட போகிறோம். இதை வந்து நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். வெண்ணெயில் வந்து டோஸ்ட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை கருக விடாமல் நம்ம வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து டோஸ்ட் பண்ணிக்கணும். இதை பாருங்க, இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த கடாயை எடுத்துக்கிறோம். அதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதுக்கு சேர்த்துக்கலாம். 6 பல்லு போல் பூண்டுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு 2 பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது வந்து பொன்முறமாக வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன், அதை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் இதில் நான் ஆட் பண்ணலை. இதை வந்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து வேக வைக்க போகிறோம். இதுக்கு வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தேவைப்படலாம். அந்த மிக்ஸோடு நம்ம வந்து கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். வந்து நல்லா வெந்து நல்லா இது கன்சிஸ்டன்சி வந்து எப்படி வரணும்னா, இந்த தக்காளி பழம்லாம் நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆகி இருக்கணும். அந்த நேரத்தில் தான் நம்ம ப்ரெட்டை ஆட் பண்ணணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ப்ரெட்டு ஸ்லைஸ் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது வந்து கிறிஸ்பியாக இல்லாமல் வயசானவங்களும் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்க வந்து நமக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப ஸ்நாக்ஸாக வந்துட்டு பண்ணி கொடுக்கலாம். இடையில வந்து அவங்க சாப்பிட்லாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட ஒர்க் போகிறவங்க இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு, எந்த மசாலாவும் இதில் நான் ஆட் பண்ணலை. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம வந்து இதை செஞ்சுக்கலாம். இதில் வந்து கூட வந்து நீங்கள் காய்கறி வந்து குடைமிளகாய், காலிஃப்ளவர், இல்லைன்னா வந்துட்டு கேரட்டு, இல்லை முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு இதில் நீங்கள் துண்டுங்களாக நறுக்கி இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொத்தமல்லி தழையை வந்து தூவ போகிறோம். கொத்தமல்லி தழையை தூவி நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நல்லா டேஸ்ட்டான சில்லி ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.